ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டுங்க நம்ம குஜராத்தில் ஹலோலுங்கிற ஊர்ட்ருக்கோங்க. பார்த்துருப்போம், சிவகாசியிலேருந்து பட்டாசித்திலேருந்து இங்கெல்லாம் அன்லோடு பண்ணிட்டாங்க. இப்போ லோடு ஏற்ற போகிறோங்க. எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா சென்னைங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தங்க முண்டியில் வந்துட்டு இதோட எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்தால் 3வது ட்ரிப்புங்க இது. அப்பா வந்து இன்னொரு வண்டி தமிழ்நாடு வண்டி லோடு ஏற்றிட்டுருங்க, அதுவும் சென்னைக்கு தான். அப்பா வந்து உள்ளே போயிருக்காரு, அது எப்படி லோடு ஏற்றுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு. உள்ளே வந்து ஒருத்தர் தாங்க போகணும், அதனால் அப்பா தாங்க உள்ளே போகிறாரு. ஏன்னா நம்ம கண்டெய்னர்னால போயிட்டு டோர் மட்டும் திறந்தா போதுங்க, லோடு ஏற்றி விட்ருவாங்க. அப்புறமேட்டு பில் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து அப்படியே ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே வெளியே டீ கடை இல்லை அப்படியே எங்கள் ஆஃபீஸ்கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸ்ட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அப்பா வந்ததுக்கப்புறங்க நான் சொல்கிறேன் எந்தெந்த ரூட் வழியாக நம்ம சென்னைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத. வெயில் வந்துட்டுங்க காலைலனா நல்லா குளிருதுங்க, போர்வை போத்திட்டு தான் வண்டியில் தூங்குற மாதிரி இருக்குது. ஆனால் பகல் டைமில் வந்துட்டு நல்லா வெயில் அடிக்குதுங்க. இனி போக போக நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம், குஜராத்து இந்த ராஜஸ்தான் பக்கமெல்லாங்க வெயில் இப்படி தான்ட்டுலாம் அப்படி இருக்கும். நம்ம அப்போ தாங்க மைலேஜ் கரெக்டாக நம்ம செக் பண்ண முடியும் வண்டியில். ஏன்னா இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போட்டிருக்கோம். இனி வெயில் காலம் ஃபுல்லாக அடிக்கும்போது ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ட்ரிப்போட மைலேஜ் வந்து, அதாவது ஏசி போட்டால் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். சாப்பாடு செய்யலைங்க, சிலிண்டர் இறக்கி வச்சுட்டோம். வெளியே போயிட்டுங்க பஜ்ஜி, அதுதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு, பஜ்ஜி மோர். இப்போ அப்பா வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும் எத்தனை டன்னு, 13 டன் நினைக்கிறேங்க ஏற்றி சீல் வச்சுட்டாங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். மோஸ்ட்லி கம்பெனியில் வந்துட்டு சீல் வைக்கிற லோடு தாங்க அதிகமாக கிடைக்கும். ஏற்றி சீல் வச்சுட்ருவாங்களாமாங்க. நம்ம ஓப்பன் வண்டியில் ஓடிட்டு இருந்ததுனால நமக்கு அதிகமாக தெரியல. அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுங்க 12 வீல் கண்டெய்னர் பற்றி சொல்லியிருந்தார். நமக்கு வந்துட்டு 10 வீல் கண்டெய்னர்லேயே இப்போ தாங்க 2வது ட்ரிப்பு. நமக்கு 12 வீல் கண்டெய்னர் பற்றிலாம் அனுபவமே கிடையாது. ஓப்பன் வண்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அன்லோடு பண்ணிவிட்டு நேராக உருளைக்கிழங்கு போயிடலாங்க. இல்லைன்னா பஞ்சாப் போகும்போது பார்த்துருப்போம், அங்கே போய் உருளைக்கிழங்கு ஏற்றிக்கிறது, பேல் ஏற்றிக்கிறது. மோஸ்ட்லி இந்த கம்பெனிலோட அவாய்ட் பண்ணிவிட்டுங்க. மார்க்கெட் லோடு போனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குங்க, அப்படி தான் ஏற்றிட்டு இருந்தோம். எங்கள் கம்பெனி லோட்லேயே நாங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இப்போ இந்த லோடே வந்து 4 லிஃப்ட் தான் உள்ளே போவோமாங்க. உள்ளே போச்சுனாவே நம்ம போட்டிருக்க 3M சீட்டுங்க, அதனால் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கொஞ்சம் ஒடுங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்சலு, அதாவது லோடு அண்ணங்க ஏற்றுற மாதிரி தான் நம்ம லோடே பார்த்தோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. லோடு ஏற்றிட்டுங்க சென்னைக்கு நல்லபடியாக கிளம்பியாச்சு. குஜராத்தில் ஹலோலுங்கிற ஊரில் இருந்து இப்போ நம்ம போக போகிறது எப்படிங்கப்பா? இப்படி நவாப்பூர் வழியே போயிடலாமா? நவாப்பூர் போய் தாங்க ரைட்டில் சாகரிலேருந்து ரைட்டில் போய் சத்தானா ரோடுக்கு வருதுல்ல, அதில் போய் அதான் ஸ்ரீடி போயிங்கப்பா. நம்ம அங்கே சென்னை போகிறதுங்கப்பா இப்படி சோலாப்பூர்லேருந்து அது என்ன ரூட்டுப்பா, குல்பர்கா ரைச்சூர் போய் இப்படி போகிறதா இல்லை? அதில் வேணும் தாங்க. அதில் போனோம்னா ஒரு கிலோமீட்டர் 4 ஸ்பீடு பிரேக் இருக்குங்கிறாரு அவரு. அப்போ ஒஸ்கோட்டாவிலேருந்து அதில் போய் அது முன்னால் பழமநேரி இல்லை என்ன ஊர் வரும், சித்தூர் வழியாவா? சித்தூர் போய் போயிடலாம். சித்தூர் போய் வேலூர் ரோடு நல்லா இருக்குங்கப்பா, அதிலே போயிடலாம். இதில் போனோம்னா நடுவில் ஸ்பீடு பிரேக் அடிச்சு போகணும். ஆமாம், முன்னாடி போயிட்டுங்கப்பா டீசல் அடிச்சுட்டு சாப்பிட்டு ஹோட்டலில் இன்றைக்கி காலைல பழைய சாப்பாடு இருந்துங்க, தயிர் சாப்பிட்டோம். மதியம் தான் கம்பெனியில் போயிட்டு சிலிண்டர் எடுத்து வச்சுட்டாங்கல்ல, சாப்பாடு செய்யலைங்க. அதனால் நம்ம கூட கரூர்காரண்ணங்க அவர் வந்துட்டுருக்காரு, முன்னாடியே போயிட்டுருக்காரு. அவரும் சாப்பாடு செய்யலைங்க. அதனால் எல்லாம் 2 பேர் எல்லாம் கடையிலே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். அவர் பரவாயில்லைங்கப்பா. இப்போ நான் கம்பெனிக்குள்ளே வந்து உங்களுக்கும் லோடு ஏற்றி உங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணார். நமக்கு ஒன்றும் தெரியலிங்கப்பா. அதில் 7 பானம் எடுத்தாங்க, இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7. சரிங்கப்பா. அதில் டேப்பு பிடிச்சி சொன்னார், டேப்பு பிடிச்சி அளந்து பார்த்துட்டு தான் கரெக்டாக வைக்கணும். ஃப்ரெண்ட் வெயிட் ஆகுது வச்சுட்டா என்ன பண்ணுறது. ஆமாம் சொன்னார். ஃப்ரெண்ட் ஒரு 2 அடி கேப்பு, பேக்கில் ஒரு 2 அடி கேப்பு. அது கணக்காக ஏற்றி கரெக்டாக வச்சுட்டாங்க. ஆனால் மெதுவாக அப்படியே பரவாயில்ல, 4 லிஃப்ட் டிரைவரு. ஆமாங்கப்பா. ஆனால் பொறுமையாக ஏற்றி இது பண்ணார். ஆமாம் வேகமாக டாக்டர் போனோம்னீங்கப்பா. எல்லாம் மேடு பலாகி போயிடும். அப்புறம் மேடு பலாகி போயிடும். அப்படியே கீழே இறங்கினாவே அதுக்கு அழுங்காமல் வளையிற மாதிரி தெரியுது. ஆமாம், இது ரைட்டில் போயிட்டுருக்கேன், தப்பாக எடுத்துக்க வேணாங்க. இப்போ எல்லாம் இது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கம்பெனி நிறையா இருக்குங்க. சாயந்தரம் நேரம் தாங்க, எல்லாம் வெறும் பைக்காக வருதுதாங்க. லெஃப்ட் சைடில் பைக்காக போயிட்டுருக்குங்க. நம்ம அந்த பக்கம் போனோம்னா நம்ம பிரேக் அடிச்சு போக முடியாது. அதனால் ரைட்டில் போயாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மும்பை டு அகமதாபாத் ஹைவே ஏறிடலாம். அப்புறம் காலையில் பக்கத்தில் ஒரு பஞ்சாப் பண்ணி இருந்துச்சுங்க, அதில் பார்த்தோம் சைடில் வந்து இது கிச்சன் பாக்ஸ்ன்னு சொல்லி நல்லா எழுதியிருந்தாருங்க. அப்புறம் அதில் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, நல்லா டீ செஞ்சார். அப்புறம் அப்பாவை பார்த்தோன்னையும் ஒரு கை வச்சாருங்க. கம்பி பார்த்தீங்களாங்கப்பா, படிச்சா பல்ல ஓரம் வந்துருச்சு.
கம்பெனி எப்படி நீட்டிக்கிட்டு நிற்குதா? இப்படி இப்படி படுத்தவாங்க இருந்ததுங்கப்பா, இப்படி வி ஷேப்பில். சரி நான் கம்பியை பார்க்குறது. நான் ஏதோ ஃபஸ்ட்டு ஏதோ டியூப் நினச்ச பக்கத்தில் பார்த்தா கம்பி. அப்புறம் அப்பாவை பார்த்து கை காமிச்சாருங்க. அப்புறம் அப்பாவும் கை காமிச்சிட்டு அப்படியே அப்பா லோடு ஏற்ற கிளம்பிட்டாரு. இது என்னதுங்க இப்போ? அது கோயிலாக என்னது இது? ஏதாவது அது கோயில் தான் தாங்க. ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர் ஹலோல் குஜராத்தில் போட்டிருக்குங்க. இங்கே பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு. இப்போ வந்துட்டுங்க மகாராஷ்டிராவில் என்ட்ரி ஆயாச்சு. மொத்தம் நம்ம லோடு ஏற்றின இடத்துலேருந்து ஹலோல் குஜராத்லேருந்துங்க சென்னைக்கு அன்லோட் பண்ணுற இடத்துக்கு வந்து மொத்தம் 1850 கிலோமீட்டருங்க. சாகரி காடு ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ரூட்டில் வந்து 1 வருஷம் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ ரோலர் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ நீட்டாக ஜம்முன்னு போட்டிருக்காங்க. இது நல்லா மேடுங்க. 3வது கீரில் தான் வண்டியை போயிட்டுருக்கு. போயிட்டு ரைட்டு. ஏன்னா வண்டி லென்த்தாக இருக்குல்லங்க, அதனால் பார்த்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சைடு எடுக்கணும். டக்குன்னு நம்ம பரண்டியில் அந்த நினப்பிலே வந்து இப்படி சைடு எடுத்தோம்னு வைங்க, பின்னாடி ஒரு ரெண்டு டச் ஆயிரும். நாமளும் நம்ம கூட ஒரு அண்ணன் லோடு ஏற்றிருக்காருல்லங்க, கரூர்கார அண்ணன். 2 பேரும் வந்துட்டு லோடு ஏற்றிட்டே வந்து பிளான் பண்ணிட்டாங்க எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பரோடா தாண்டி கர்ஜன் பக்கம் போனால் தாங்க ஹோட்டல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்குங்க, நாங்கள் வண்டி லாரி நிறுத்துற மாதிரி வசதி இருக்காது. அதனால் அப்படியே லோடு ஏற்றிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வந்தாங்க. அங்கே வந்து டீசென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு ரொட்டி சொல்லிட்டுங்க, அப்புறம் மோர், சன்னா மசாலா, அதுக்கப்புறம் பாலக் பன்னீர் இது சொல்லிட்டுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம அண்ணன் முன்னாடி தாங்க போயிட்டுருக்காரு. ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம போயிட்டுருக்காரு முன்னாடி. காலில் போய் மீட் பண்ணிடலாம் அவரை. மணி இப்போ 4:15 ஆகுதுங்க. இங்கே காடு ஏறி லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கே நிறுத்தி அப்பா வெளி போட்டுடலாம். ஹோட்டல் வே வெயிட்னு வச்சுருந்தாங்க, இப்போ மிட்வேன்னு மாற்றிட்டாங்க. இதை ஹோட்டலுக்கு இது கை மாறிடுச்சான்னு தெரில. பா ஓட்டுறீங்களாங்கப்பா? வண்டி இது டீ குடிக்கலான்னு சொல்கிறாங்க, வண்டி அங்கே எடு இங்கே எடுன்னு. கடா கரையக்கா பையா. இன்றைக்கி காலையில் வந்துட்டுங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடைப்பாவுங்க. அப்படியே அந்த கடைக்கு பக்கத்தில் பாருங்கள். இங்கே மகாராஷ்டிராவில் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியுங்க. பெரிய வெங்காயம்னா அது வந்து அதிக ப்ரொடக்ஷன் எங்கள் மகாராஷ்டிராவில் தான். அதுவும் நம்ம அந்த சத்தாநகர் ஊரில் இருக்குங்க, அந்த பக்கமெல்லாம் திருமண பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் இருக்கும். நம்ம பின்னாடி வந்துட்டு ஒரு மத்திய பிரதேஷ் வண்டி வந்துட்டுருக்குங்க. சூடாக போட்டிருக்காங்க. சூடாக போட்டாவே வடைப்பாவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மண்மேட்டுக்கு முன்னாடிங்க சின்னதாக ஒரு காடு ஒன்று வரும், அது ஏறிட்டுருக்கோம். இப்போ ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாருங்க, அதனால் பயங்கரன்னா இப்போ டிராஃபிக் ஆச்சு. மறுபடியும் சைடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், நம்மளும் ஸ்லோவாகிடுச்சுங்க வண்டி. இப்போ இதே BS3 BS4 இருந்தாங்க, அந்த செகண்ட் கியர்லேயே அப்படியே ஏறும். நம்ம இப்போ BS6 பொறுத்த வரைக்குங்க கொஞ்சம்
லேட் பிக்கப் தாங்க அது. இது என்ன லோடுங்கப்பா சைடில் இது? வண்டியில் என்ன அது என்னது? டீசல் ஃபில்டர் மாதிரி தெரியுது. இன்ஜின் மாதிரி தெரியுது. என்னடா அது? இன்ஜினு. இன்ஜின் தான். இன்ஜின் தான் தாங்க போகுது. அது இல்லாமங்க இன்றைக்கி மோஸ்ட்லி நார்த் வந்துட்டோம்னாவே, அதுவும் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்குங்க திங்கக்கிழமை நான்வெஜ் போட மாட்டாங்க. நம்ம ஊரில் சனிக்கிழமை போட மாட்டாங்க. இங்கே வந்துட்டு திங்கக்கிழமை வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க. அதனால் முன்னாடி பார்ப்பேங்க மண்மேட்டில் எது இருக்கா அப்படின்ட்டு. 90% சான்ஸ் இல்லாதாங்க. பார்ப்பேங்கப்பா. மாத்திரம் ஏறுமாங்கப்பா? ஏறிடும். அவங்க சுலா பண்ணால் போயிட்டாங்கன்னா ஏறிடும். போயிட்டா ஏறிடும். கார் வண்டி தாங்க இப்போ லேட்டு. கார் வண்டி தான் சுலாவாக போகுது. எப்பா சாமி இது வண்டி புகை பாருங்க. அதான் இதெல்லாம் பிடிக்குமா? நாங்கள் நம்மளை தான் பிடிப்பாங்க. ஆமாம். அதான் இங்கே ஒருத்தர் பாருங்க சைடில் டர்னிங்கில் வந்து சைடு எடுக்க வராப்புல. அந்த வண்டி வருதா? எது இல்லை. டர்னிங்கில் சைடு வருது. டர்னிங்லாம் வேணாம். அவங்கெல்லாம் எம்டி வண்டிங்க சார் சுருன்னு ஓட்டிட்டாங்க. அதான் இங்கே ஒன்று போகுது பாருங்க லெஃப்டில் காரில். லெஃப்டில் அப்படி போகவே கூடாதுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இதில் கேப்பில் போச்சுன்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட்டில் தெரியுங்க வியூ சூப்பராக தெரியும். அண்ணா ஆர்எஸ்டி வந்துட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த ரோட்லேயும் வண்டி பாசிங் எதுங்க அங்கேப்பா? ஆமாம் தாங்க ஏகப்பட்ட வண்டி போகுது பாரு. வண்டி லைனாக வந்துட்டு இருப்பாரு. இதில் தான் இப்போ ஒரு டைம் பிளாக் ஆகி எல்லாம் நைட்டு படுத்துக்கிட்டோம். ஆமாம். இதில் பிளாக் ஆகி படுத்து அது வந்து அன்றைக்கி வந்து அம்பேத்கர் பிறந்த நாள். ஆமாம் பிறந்த நாள் அப்போ இங்கே யாரோ எம்எல்ஏவோ எம்பியோ அந்த ஊருக்கு வராங்கன்னு சொல்லி எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. காலையில் வெடிக்காம பிளாக் இல்லை. இப்போ பொதுவாக நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னா இப்போ பெரிய பெரிய லீடர்ஸோட பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல மேடை போட்டு பேசுவாங்க. அதாவது பப்ளிக் வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல். ஆனால் மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாதுங்க. அந்த ஊர் வழியே ரோடு போச்சு அந்த ஊர் ரோடையே பிளாக் பண்ணி விடுவாங்க. வாயா மகாராஷ்டிரா போ. அவருக்கு எடுத்துடலாங்க. அவர் எங்கே போய் நிறுத்துவார்? ஒரு நாள் ஃபோன் அடிச்சு கேட்டிருக்கேன் அவருக்கு. நம்ம கூட வந்தார் இல்லைங்க ஒரு அண்ணன். அவர் ஒரு 1/2 கிலோ கறி கேட்டார். முன்னாடி போயிட்டுருக்காரு. எடுத்தோம்னா அவருக்கு அப்படியே எடுத்து போய் கொடுத்துடலாம். 5 किलो भैया आज कट करना बकरे है ना? वो ब्लेड दे दिया अभी उधर. हाँ நமக்கு ஒன்றே கலந்துப்பா. भैया एक और पाव डाल दो पहले. बाद में एक आधा केजी डाल दो. बाद में हाफ केजी अलग डालो. இது இல்லையா இது சௌரட்டி அண்ணாகாடி भैया सर्पी नको भैया. மட்டன் பொறுத்த வரைக்குங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி நம்பி தான் மகாராஷ்டிரா வந்து மட்டனே போடுவாங்க. हमारा गाड़ी तमिलनाडु गाड़ी ज़्यादा है क्या ना मटन का? நெஞ்செலும்பு இருக்கா? நெஞ்செலும்பு बैग सब वो डाल देगा भैया. हाँ மாலும் வேணா? நம்ம யூடியூப் சேனல் வந்து கேட்குறாருங்க யூடியூப் சேனல் இருக்கான்ட்டு. इधर इंस्टाग्राम में देख रहा हूँ, यूट्यूब में देख रहा हूँ. यूट्यूब में பார்த்துருக்காராம்மா. मेरा वो तुम आपका फ़ोन दो भैया. அவர் எங்கே பண்ணிக்க சொன்னீங்க? எவ்வளோ தாண்டியா? கறி வெட்டும் போது மட்டும் அப்பாட்ட நம்ம பேசுகிறோம்னா
அது வந்து மெயினாக நம்ம அப்பா கறியில் தாங்க ஃபோக்கஸ் பண்ணுவார். थोड़ा ஈரல் डाल ஈரல். साइज कैसा है? छोटा बड़ा? छोटा छोटा. क्यों मामा इधर मंडे ज़्यादा बंद हो गया दुकान? क्यों? मिलियन नहीं है ये क्या? 5.2 मिलियन. हाँ 60 से जाएगा. हाँ इधर वो महाराष्ट्र में मंडे वो दुकान नहीं चालू होगा क्या? सोमवार का चालू बंद. होता. नहीं अब एक दुकान चालू होगा, चालू करके ज़्यादा नहीं चालू होगा क्या? इसके पास बकरा नहीं रहता वो रेट चालू. ज्यादा आएगा ना, इसकी वजह से प्रॉब्लम. हाँ சொல்லலாம். क्यों बना है? ईरल डालो मामा. डाल दिया. ஹெச்பி பங்கா அதில் எடுத்துருக்கிறீங்களா? சரி ரைட் ஓகே ஓகே, உங்களுக்கு அரை கிலோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ சரி ரைட்டு. சரி ரைட்டு ஓகே ஓகே. நம்ம அண்ணன் இங்கே தான் ஹெச்பி பெட்ரோல் பம்ப்கிட்ட வந்து வண்டி நிறுத்திருக்காரு. அப்படியே ஓரமாக நிறுத்தி நம்ம அண்ணன்ட்ட வந்துட்டு மட்டன் எடுத்து கொடுத்துட்டுங்க, நாமளும் அப்படியே இங்கேயே செய்வோம். போமாண்ணா இந்த போய் கொஞ்சம் லெஃப்ட் ஒட்டி வா. இன்னும் லெஃப்டாங்கப்பா. கொஞ்சம் லெஃப்ட் ஒட்டி வா. அடே அப்பா இத்தனை வரல. வா வா நீ லெஃப்டா வா. ஆ போதும் போதும், ஸ்டார்ட் பண்ணிக்க. ஆ வா லெஃப்ட்டு போலாம்பா. வா லெஃப்ட்டு. வரலாம் வரலாம். போ ரைட்டில். போ ரைட்டில். இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ இன்னும் போ. ஏங்கப்பா அவருக்கு ஈக்குவல் நேரம் நிற்கிறாங்க. நேரம் அவருக்கு ஈக்குவல் நிறுத்தினா நம்ம அங்கே நிப்பாட்டி கீழே இறக்கி வச்சுக்கோ. கீழே வச்சுக்கோமா? வண்டியில் இருக்க செஞ்சுட்டு நான் கீழே வச்சுக்கலாம். நம்ம வண்டியில் வந்துட்டுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 வண்டிக்கு சேர்த்து அப்பா வந்து ரசம் வச்சுட்டாரு. வச்சுட்டு அண்ணாவுக்கு வந்துட்டுங்க அவரோட ரசக்குண்டாவில் வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அண்ணன் வந்து செஞ்சிட்ருக்காருலங்க, அதை அப்படியே பார்க்க போகிறோம். சரிங்கண்ணா. நம்ம அண்ணன் வைக்கிறது வந்துட்டுங்க எங்கள் மண் வீடே மணக்குது அப்படியே. வாங்க சாப்பிடலாம் மக்களே, வாங்க சாப்பிடலாம். உறவுகள் அனைத்து பேரும் வாங்க சாப்பிடலாம். வாசம் பட்டை கிளப்புதுண்ணா. அந்த அளவுக்கு நான் நல்லா செய்யறேன். ஆமாங்கண்ணா. நம்ம அண்ணன் வந்துட்டுங்க வீட்டில் இருந்தேங்க. வீட்டிலேருந்து எல்லாமே கொண்டு வந்துடுவீங்களாண்ணா? ரசத்துலேருந்து புளி தக்காளி மிளகா பொடி அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுவீங்க. பரவாயில்லங்கண்ணா. எண்ணெய் ஒன்று தான் வெளியில் வாங்கிட்டு. ஆமாங்கண்ணா. கடுகு சீரகம் மிளகு எல்லாம் வீட்டில் இருக்கு. செலவு மிச்சம் நமக்கு. அந்த கறி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி கொடுக்குறது வாங்குறது இல்லை. அதான் அதனால கடையில் வாங்கிக்கிறோம். பரவாயில்லைங்கண்ணா. கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. ஒரே நிமிஷம் ஊதிவிட்டு பாருங்க. சூப்பர்ண்ணா. பட்டை கிளப்புது. இப்போ வந்துட்டுங்க அப்படியே அப்பா செய்கிறாரு, அதையும் போய் பார்ப்போம். சரிங்க நான் வரேன். ஹாய், வாங்க சாப்பிடலாம் மக்களே, வாங்க சாப்பிடலாம். டிரைவர் உறவுகள் அனைவரும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாங்கண்ணா. ஏன்னா வந்தீங்கன்னா சாப்பிடலாம். எவ்வளோ வந்தால் சாப்பிட்லாங்க மகாராஷ்டிராவில். ரெடி ஆயிடுச்சாங்களா? கொடுங்க அப்படியே. அது ஒரு நிமிஷம் வீடியோவில் அதை காமிச்சோம்ல, அது நல்லாயிருக்கும். மட்டனுக்கு தேவையான தக்காளி நறுக்கி வச்சாச்சுங்க. பச்சை மிளகா இல்லையா? எனக்கு வரமிளகாயா? நெக்ஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. இப்போ அப்படியே அப்பா செய்கிறது வந்து இதுக்கு பேர் என்னங்க? இப்போ மண்மேட்டில் எத்தனால மண்மேடு மட்டன் வச்சிடலாமா? அப்படியே போட்டுடலாங்கண்ணா.
இதான் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இந்த வெங்காயம் எல்லாம் இப்போ ஊரெல்லாம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி போடுவோம். பொடிங்கப்பா என்னென்ன பொடி போட போகிறீங்க? பொடி ஏதோ மட்டன் மசாலா தாங்க. அவ்வளோதான். ஒரே பொடி தான். மல்லித்தூள், மட்டன் மசாலா, லைட்டாக மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அது அவ்வளோதான். இந்த 4 மட்டும் தான். 1.25 கிலோ எடுத்துருக்கீங்க மட்டனு. இன்னும் எனக்கு ஒரு 4 கறி கொடுங்க. நான் போய் டீயில் சுட்டு சாப்பிட்டேன். டீயில் சுத்த நல்லா இருக்காது. அதெல்லாம் மீன் கூட நல்லா இருக்காது. இது நல்லா இருக்காது. அப்புறம் அந்த காலத்துல எப்படி சுட்டு சாப்பிட்டாங்க? நேரத்தை சுட்டு தான் சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல எங்கள் மசாலா வாங்க இருந்துச்சு. அல்வா தான் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மட்டன். மற்ற எந்த ஊரில் போனாலுங்க இருக்கிறத மகாராஷ்டிரா வந்து மட்டன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்க. நான் வண்டிக்கு அந்த புதுசில் முகலில் ஒரு இடத்துல கறி எடுத்தோம். அந்த டேஸ்ட் இன்னும் வாழ்நாளில் அந்த கறி டேஸ்ட்டு சாப்பிட்டதே கிடையாது. ஏங்கப்பா அந்த டேஸ்ட்? ஆமாம், சொன்ன மாதிரி சரியான டேஸ்ட். டேஸ்ட் இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. என்ன போடுறீங்க? மஞ்சத்தூள் மட்டும். மேலே எழுதிருக்கீங்க மஞ்சத்தூள்னு? எழுதல இல்லையா? காய்பொடி உட்காந்துட்டு எடுக்கலாம். ஆனால் அது சரி அந்த சைடில் வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். சாப்பாடு செய்யலாம்னு பார்த்தோமா, காத்தடிக்குது. அதனால தான் சரி இவ்வளோ தூரம் கொஞ்சம் தள்ளி போட்டது. நீங்கள் குக்கரில் விசில் விட்டீங்களாண்ணா? ஆமாம். அதுவும் பரவாயில்ல. ஆட்டுக்கறி குக்கரில் விசில் விட்டா சீக்கிரம் வந்து போயிடும். எங்கதான் வாடை பிடிச்சிட்டு வந்தது. குட்டி சின்ன குட்டி தானா? நாய் மட்டும்னா மோப்பம் எங்க இருந்தாலும் பிடிச்சிடும். அந்த கவரை போட்டு அந்த கவரை அங்க எடுத்துட்டு வந்து இங்கதான் ஞாஞ்சிட்டு இருந்தேன். அந்த இறங்குற 5 நாய் படுத்துருக்குது. நம்ம ஹைவேல எங்க நிறுத்தினாலும் கறி செஞ்சு சாப்பிட்டோம்னா வண்டிட்டு வந்துடும். 5 படுத்துருக்குது. அதான் வீல் போட்டு படுத்துருக்குது. அதான் சாமி. கறி சும்மா ஸ்மெல்லு வாசம் மணக்குதுங்க. போடுங்க பசிக்குது. அப்படி நல்லி எலும்பு. போதுங்க சாப்பிட்டுட்டு போதுங்க. ஓ சுடுது. அப்படியே டேஸ்ட் ஒன்று பார்த்தேங்க. இந்த கறியை பொறுத்து தாங்க வந்துட்டு டேஸ்ட்டே மாறும். ஏதோ சொல்கிறேன் இப்போ கரெக்டாக. எப்படி தாங்க இருக்குது குழம்பு? ஏதோ தேர்மா? சூப்பருங்க. சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னு வைங்க, சொர்க்க வாழ்க்கை. நம்ம அண்ணனும் உள்ள சாப்பிட்ருக்காருங்க. ஜம்முன்னு இருக்குது. சூப்பராக இருக்குதாங்க. நல்லாங்க நீட்டாக திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். நான் இப்போ படுத்து தூங்க போகிறேங்க. அப்பா வந்து சாயந்தரம் மேலே போடுங்கப்பா. சாயந்தரம் டீசல் அடிச்சுட்டு தாங்க. சாயந்தரம் மேலே போடுறேன். நீங்கள் இதில் ரவுண்ட் அடிங்க அப்படியே இருங்கப்பா. வரலாங்கப்பா. ரவுண்ட் அடிச்சிருச்சா? எப்படி ரவுண்ட் அடிச்சிருங்க? ரவுண்டே அடிச்சிருங்கப்பா. வேலை முடிஞ்சது. சிம்பிளாக முடிஞ்சிடும்.
இது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் விட மாட்டாங்க இந்த போலீஸ்காரங்க. ஏன்னா அது வந்து வியாழக்கிழமை, அது வியாழக்கிழமை மட்டும் சுத்தமாக விட மாட்டாங்க. நைட்டில் விட மாட்டாங்க, பகல் விட மாட்டாங்க. வியாழக்கிழமை மட்டும், மற்ற நாள்லாம் விட்ருவாங்க. காலையில் 7 மணி வரைக்கும் விடுவாங்க. நைட்டு 11 மணி ஆகும் விடுறதுக்கு. நைட்டு 11 மணிக்கு மேலே காலையில் 7 மணி வரைக்கும் டக்குன்னு வந்தாங்கன்னா 100 ரூபாய் காசை கொடுத்துட்டு எல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. அப்புறம் மற்ற டைமில் வந்து இப்போ இதுக்குள்ள தான் பூந்து போகணும். நம்ம தெரிஞ்ச டிரைவரு இதில் ஒரு வண்டி 2 டிரைவர், டபுள் டிரைவரு இதில் வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, நைட்டு ஒரு 9 மணி இதில் நேராக உள்ள இதில் தான் போகிறாங்க, எல்லா வண்டியும் போகிறாங்க. ஆனால் அந்த வண்டி மட்டும் வந்து பைக்கில் 2 பைக்கில் வந்து குறுக்கு போட்டு ஏறி 45,000 பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. 45,000 பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அவர் நம்ம டிரைவர் வந்து அவர் கல்லுப்பட்டி தான், நம்ம தெக்க கல்லுப்பட்டி. 45,000 ரூபாயை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. 2 டிரைவர் இருக்க கத்தி காமிச்சு பொட்டிக்குள்ள இருந்தது, பொட்டியெல்லாம் எல்லா பொட்டியை திறந்து பார்த்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே ரகுரிங்கிற ஊருக்கு முன்னாடிங்க ஒரு 100 லிட்டர் மட்டும் டீசல் அடிச்சாச்சு. ஏன்னா நம்ம இந்த டீசல் வந்து சென்னை போயிருங்க. சென்னை போச்சுன்னா மறுபடியும் அங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்குமே போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இருந்தாலும் சென்னையில் இருந்துங்க கீழே சவுத்தில் லோடு பார்ப்போம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு. அப்படிங்கும்போது நம்ம போகும்போது பாண்டிச்சேரியில் போய் ஃபுல் பண்ணிட்டு போயிடலாங்க. இந்த ரோடு ரொம்ப, அதாவது கடவுள் வந்து என்கிட்ட ஒரே ஒரு வரன் மட்டும் கேட்டாருன்னா, நான் இந்த மகாராஷ்டிராவில் மட்டும் வராமல் அப்படியே அந்த பக்கம் குஜராத் போகிற மாதிரி அது ஒன்று மட்டும் தான் கேட்பேங்க. ஓட்டவே முடியலங்க. அப்படியே கீர் மாற்றி மாற்றி புளிகளை போய் டம்முன்னு விட்டு அதெல்லாம் இங்கே வருது பாருங்க. குழியை பார்த்தாவே டயர் வந்து கத்துங்க. எப்பப்பா இதில் பின்னாடி ஒரு அண்ணன் 5 நிமிஷமாக சைடு கேட்டே வர்றாருங்க. நான் எப்படி இதில் போய் சைடு கொடுக்குறது? எப்படி சைடு போகும்போது திட்டிட்டு தான் போவாருன்னு நினைக்கிறேன். போங்க. ஆட்லு பையில் ஊற்றுனுங்க. ஒரு முன்னாடி போன தாபா ஒன்று இருக்குது, அங்கே நிறுத்தி ஒரு 20 லிட்டர் மட்டும் ஊற்றிக்கிட்டு மறுபடியும் பார்ப்போம். சென்னையிலேருந்து போகும்போது ஊற்றிக்கலாம். ஆட்லு பையில் ஊற்றிட்டு போயிடலாங்க ஒரு கேனு. இந்தமாட்டு ஒரு கேன் பிடிச்சா போதுங்க. இப்போ நம்ம 2 கேன் ஃபில் பண்ணி வச்சுருக்கோமா, இந்தமாட்டு ஊர்லேருந்து கரூரில் வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு கேன் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். வேறு நகத்தை வெட்டிட்டாங்க, எடுக்கவே முடியல. இது நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம்லங்க. இதை பார்த்துட்டு நாமக்கல்லில் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு 2 வாங்கிட்டு சொல்லியிருக்காரு இரியூரில் இந்த டியூபுங்க. பாருங்க அப்படியே தான் லாஸ்ட் வீடியோலே காமிச்சிருப்பேன். போன ட்ரிப்பில் தண்ணி மாதிரி இருக்குங்க. மறுபடியுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். சென்னை போய் அன்லோட் பண்ணுறது எல்லாமே அடுத்த வீட்டில் பார்க்கலாங்க.